சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அலகு 7 குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ்தாய் வேலுநாச்சியார் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீரமங்கை என்று அழைக்கப்பட்ட வேலுநாச்சியார் அவர்களுடைய குறிப்புகளை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் என்பது தான் இவருடைய இயற்பெயர். இவருடைய பெற்றோர்களின் பெயர் என்னன்னு பாருங்க, செல்லமுத்து மற்றும் சக்கந்தி முத்தாத்தாள் என்பதுதான் இவருடைய பெற்றோருடைய பெயர். இவர் பிறந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1730, இவர் மறைந்த வருடம் 1796. தேதியோடு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 3ஆம் தேதி 1730 பிறந்திருக்கிறார். டிசம்பர் 25, 1796 மறைந்திருக்கிறார். இவர் பிறந்த இடம் ராமநாதபுரம், இவர் இறந்த இடம் சிவகங்கை. ராமநாதபுரம் என்பது இவருடைய தந்தையார் ஆண்ட பகுதி, சிவகங்கை என்பது இவருடைய கணவராண்ட பகுதி. இவர் முத்துவடுகநாதர் என்ற சிவகங்கை மன்னரை திருமணம் புரிந்து கொண்டார். எந்த வருஷம் திருமணம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா 1746 திருமணம் செய்து கொண்டார். செல்லமுத்து என்பவர் இவருடைய தந்தையார். அவர் ராமநாதபுர மன்னராக இருந்தவர். முத்துவடுகநாதர் என்பவர் இவருடைய கணவர். அவர் சிவகங்கை மன்னராக இருந்தவர். வேலுநாச்சியாருக்கு அமைச்சராக யார் செயல்பட்டாங்கன்னா தாண்டவராயர் என்பவர்தான் வேலுநாச்சியார் அவர்களுக்கு அமைச்சராக செயல்பட்டார். தளபதிகளாக மருது சகோதரர்கள் செயல்பட்டனர், சின்ன மருது மற்றும் பெரிய மருது. இந்த 2 பேர்ல சின்ன மருது தான் சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டார். நீங்க கண்டிப்பா இதை ஞாபகம் வச்சுக்கணும், டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. சின்ன மருது சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்பட்டார். வேலுநாச்சியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு மொழிகளில் புலமை பெற்றிருந்தாங்க. அது அவருக்கு பிற்காலத்தில் மிகவும் உதவியது. அதையே நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்னென்ன மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. இந்த உருது மொழியில் அவர் பெற்றிருந்த புலமை அவருக்கு மிகப்பெரிய உதவியாக அமைந்தது அவருடைய வாழ்க்கையில். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் பல்வேறு கலைகளில் பயிற்சி பெற்றிருந்தார். அவர் ராமநாதபுரம் மன்னருக்கு மகளாக பிறந்தவர். அதனால் சிறு வயது முதலே பல்வேறு வகையான கலைகளில் தேர்ச்சி பெறாங்க. என்னென்ன கலைன்னு பாருங்கள்: சிலம்பம், வாழ்வீச்சு, வில் பயிற்சி, குதிரை ஏற்றம் போன்ற மன்னர்களுக்கே உரித்தான பல்வேறு கலைகளில் இவங்க தேர்ச்சி பெறுகிறார்கள். இவருக்கும் முத்துவடுகநாதருக்கும் பிறந்த மகளின் பெயர் வெள்ளச்சி நாச்சியார். அவரும் பார்த்தீங்கன்னா இவர் இறப்பதற்கு முன்பே இறந்திருப்பார். இதுதான் இவருடைய அடிப்படை குறிப்புகள். இவர் 1746 சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை திருமணம் புரிந்து கொள்கிறார். அந்த காலகட்டத்தில் தான் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் தென் தமிழகத்தில் பரவ ஆரம்பித்தது. பூலித்தேவர் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி கொண்டிருந்த காலம். அந்த காலகட்டத்தில் காளையார் கோயில் என்ற இடத்தில் ஆங்கிலேயருக்கும் வேலுநாச்சியார் அவருடைய கணவரான முத்துவடுகநாதருக்கும் இடையே போர் நடைபெறுகிறது. அந்த போரில் முத்துவடுகநாதர் வீரமரணம் அடைகிறார். 1746 திருமணம் புரிந்து கொள்கிறார். 1772 மரணம் அடைகிறார் முத்துவடுகநாதர். அந்த 1772 சிவகங்கை பகுதி ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டுக்கு செல்கிறது. உடனே வேலுநாச்சியார் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 8 வருடம் 1772 1780 வரை திண்டுக்கல் பகுதியை ஆட்சி செய்த கோபாலநாயக்கர் என்பவரிடம் அடைக்கலம் புகுகிறார். கோபாலநாயக்கர் வேலுநாச்சியாருக்கு அடைக்கலம் தந்து அந்த காலகட்டத்தில் சிவகங்கை மீட்பதற்கான வீரர்கள் படையை திரட்டுவதற்கு உதவியாக அவர் இருக்கிறார். அவர் திண்டுக்கல்ல இருந்த காலகட்டத்தில் சிவகங்கையை மீட்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் மட்டும்தான் வேலுநாச்சியார் அவருடைய மனசில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து மைசூர் பகுதியில் போராடி கொண்டிருந்தவர் தான் ஹைதர் அலி. அந்த தகவல் வேலுநாச்சியார் அவரிடம் வந்து சேருது. உடனே அவரிடம் ஆங்கிலேயரை எதிர்க்க உதவி கோரலாம் என்ற ஆலோசனை வழங்கப்படுகிறது. அந்த ஆலோசனையின் அடிப்படையில் நேரடியாக வேலுநாச்சியார் அவர்கள் ஹைதர் அலி அவர்களை சந்திக்கிறார். ஹைதர் அலி என்பவர் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவர், உருதை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடியவர். வேலுநாச்சியாருக்கு உருது மொழி தெரியும்.
அவர் ஹைதர் அலியிடம் உருது மொழியில உதவி கேட்ட உடனேயே ஹைதர் அலி என்ன செய்யறாருன்னா மனம் மகிழ்ந்து போகிறார். மனம் மகிழ்ந்த உடனேயே தகுந்த காலகட்டத்தில் 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பி வேலு நாச்சியார் அவர்களுக்கு உதவியும் புரிகிறார். இப்போ 5000 குதிரைப்படை வீரர்களை வேலு நாச்சியாருக்கு உதவியாக மைசூரிலிருந்து ஹைதர் அலி அனுப்பி வைக்கிறார். இப்போ 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்தாச்சு. மருது சகோதரர்கள் இவருக்கு தளபதியாக இருக்கிறாங்க. தாண்டவராயர் என்பவர் இவருக்கு அமைச்சராக இருக்கிறார். இப்போ படைபலம் சேர்ந்தாச்சு. உடனே அவர் என்ன திட்டம் தீட்டுகிறார்னா, எந்த இடத்துல என்னுடைய கணவர் இறந்தாரோ அந்த காளையார் கோயில் பகுதியை தான் முதலில் மீட்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய படை வீரர்களிடம் கூறிக்கொள்கிறார். அப்போ வேலு நாச்சியார் முதலில் கைப்பற்ற வேண்டும் என கூறிய பகுதி எதுன்னு கேட்டால் காளையார் கோவில் தான். அதற்கடுத்து தான் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் சிவகங்கை மீது விஜயதசமி நாளன்று போர் தொடுக்கலாம் என திட்டமிடுகிறார்கள். அந்த ஆலோசனை அவருக்கு வழங்கியவர் யாருன்னா பெரிய மருது தான் வழங்குகிறார். காரணம் என்னன்னா, விஜயதசமி நாளன்று பெண்களுக்கு மட்டும்தான் சிவகங்கை கோட்டையில் அனுமதி. எனவே பெண்களை வைத்து போரை ஆரம்பிக்கலாம் என்று பெரிய மருது திட்டம் தீட்டுகிறார். அந்த ஆலோசனையை வேலு நாச்சியார் அவர்களும் ஏற்கிறார். போருக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலியும் தலைமை தாங்கி போர் புரிவதற்கு தயாராக இருக்கிறாங்க. 1780 விஜயதசமி நாளன்று போர் துவங்கப்படுகிறது. வெற்றிகரமாக சிவகங்கை வேலு நாச்சியார் அவர்களின் காலடியில் வந்து விழுகிறது. ஆங்கிலேயர்கள் தோற்று ஓடுகிறார்கள். 1772 சிவகங்கை வேலு நாச்சியார் அவருடைய கையை விட்டு சென்ற பிறகு 1780 மீண்டும் சிவகங்கை வேலு நாச்சியார் அவரிடம் வந்து சேருகிறது. இந்த 8 ஆண்டு காலம் இவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் திண்டுக்கல் கோபால நாயக்கர் அவர்கள். சுருக்கமாக சொல்லணும்னா, சிவகங்கையை வேலு நாச்சியார் அவர்கள் மீட்க காரணமாக அமைந்தவை எதுனா, முதல்ல வேலு நாச்சியார் அவரின் வீரம், இரண்டாவது மருது சகோதரர்களின் ஆற்றல், மூன்றாவது குயிலித்தாய் அவருடைய தியாகம், நான்காவது ஹைதர் அலி செய்த மிகப்பெரிய உதவி. இந்த நான்குமே ஒருங்கே மிகச் சரியாக செயல்பட்டதால தான் சிவகங்கையை வேலு நாச்சியார் அவர்கள் 1780 மீட்க முடிந்தது. இப்போ வீரத்தாய் குயிலி அவர்களை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். முன்பே சொல்லியிருந்தேன், பெரிய மருது என்ன திட்டம் திட்டி கொடுக்கிறார்னா, சிவகங்கை கோட்டையை விஜயதசமி நாளன்று தாக்கலாம் என்று முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா விஜயதசமி நாளன்று சிவகங்கை கோட்டைக்குள் பெண்களுக்கு மட்டும் செல்ல அனுமதி இருந்தது. அந்த நாளில் குயிலித்தாய் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சிவகங்கை கோட்டைக்குள் போகிறாங்க. அங்கே ஒரு வெடிபொருட்கள் வைத்திருக்கக்கூடிய கிடங்கு இருக்குது. அந்த கிடங்குல தன் உடலின் மீது தானே தீ வைத்து கொண்டு அந்த வெடிபொருட்கள் கிடங்குல குதிக்கிறாங்க. குதித்த உடனே வெடிபொருட்கள் வெடித்து சிதறுகிறது. அதை ஒரு குறியீடாக எடுத்துக்கிட்டு வீரமங்கை வேலு நாச்சியார் அவருடைய படை கோட்டைக்குள்ள புகுந்து ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்க. இந்த அளவுக்கு முதல்ல தற்கொலைப்படை தாக்குதல் தமிழக வரலாற்றிலேயே செய்தது வீரத்தாய் குயிலி அவர்கள்தான். வேலு நாச்சியார் அவர்கள் அவரை பற்றி மிகவும் பெருமையாக குறிப்பிடுறாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, குயிலி தம் உயிரை தந்து நமது நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என குயிலித்தாயை பற்றி கூறியவர் வேலு நாச்சியார். குயிலித்தாயை போன்றே உடையாள் என்ற மற்றொரு ஒரு வீரத்தாய் இருந்திருக்கிறார். அவரும் வேலு நாச்சியார் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். வேலு நாச்சியார் அவர்கள் திண்டுக்கல் கோபால நாயக்கரிடம் அடைக்கலம் புகுந்திருந்த போது உடையாள் என்ற ஆடு மேய்க்கும் பெண் ஒருவரிடம் ஆங்கிலேயர்கள் வந்து அவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்தை காட்டி கொடுக்கும்படி வற்புறுத்துறாங்க. ஆனால் உடையாள் தாய் வேலு நாச்சியார் அவர்கள் இருந்த இடத்தை காட்டி கொடுக்க மறுக்கிறார். அந்த ஒரே காரணத்திற்காக ஆங்கிலேயர்கள் காட்டி கொடுக்க மறுத்த உடையாளை கொலை செய்து விடுகிறார்கள். இதனை அறிந்து வேலு நாச்சியார் அவர்கள் மனம் உடைந்து விடுகிறார். உடனே என்ன செய்கிறாங்கன்னா, வேலு நாச்சியார் அவர்கள் தாண்டவராயர் அவருடைய அறிவுரையின்படி உடையாள் அவர்களுக்கு நடுகள் அமைக்கிறாங்க. யாருடைய அறிவுரையின்படி? அமைச்சர் தாண்டவராயரின் அறிவுரைப்படி நடுகள் அமைக்கிறாங்க. விஜயதசமி நாளன்று சிவகங்கையை நோக்கி புறப்பட்ட போது நடுகள் அமைத்த இடத்துல சென்று தன்னுடைய தாலியை அந்த நடுகளுக்கு காணிக்கையாக கொடுத்து போர துவங்குறாங்க. இந்த அளவுக்கு வேலு நாச்சியார் அவர்களுடைய வாழ்க்கையில மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் உடையாள் தாய் அவர்கள். இப்போ குயிலித்தாயும் உடையாள் தாயும் இல்லைனா வேலு நாச்சியார் அவர்களுடைய வெற்றி கண்டிப்பாக இவ்வளவு சீக்கிரம் நடந்திருக்காது. இது போன்ற
பல்வேறு நபர்களுடைய உதவியாலையும் தியாகத்தாலும் தான் 8 வருடங்களிலேயே வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீட்டெடுத்தாங்க. வேலுநாச்சியார் அவர்களை பற்றிய சிறப்புகளை பாருங்க. இதை தான் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பான். தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யாருன்னு கேட்பாங்க. வேலுநாச்சியார் அவர்கள் தான். தென்னாட்டின் ஜான்சிராணி என்றழைக்கப்பட்டவர் யார்னா வேலுநாச்சியார் அவர்கள் தான். ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவரும் யாருன்னா வேலுநாச்சியார் அவர் தான். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தமிழக வரலாறு, தமிழகத்தினுடைய வீரம் எந்த அளவுக்கு மழுங்கடிக்கப்பட்டிருக்கு என்பதை இந்த ஒரு கூற்றை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர் யார்னா வேலுநாச்சியார் அவர்கள் தான். அப்போ ஜான்சிராணியைத்தான் அவங்க என்ன செஞ்சுருக்கணும்னா வடநாட்டின் வேலுநாச்சியார் என்று சொல்லியிருக்கணும். ஆனால் வரலாறு நம் மீது எப்படி திணிக்கப்பட்டிருக்கு பாருங்க. தென்னாட்டின் ஜான்சிராணி வேலுநாச்சியாராம். நிச்சயமாக இப்படி வந்திருக்கவே கூடாது. வடநாட்டின் வேலுநாச்சியார் தான் ஜான்சிராணி என்று வந்திருக்க வேண்டும். வேறு வழி இல்லை. புத்தகத்தில் இதுதான் இருக்குது. அதனால் நம்ம இதை தான் படித்தாகணும். இப்போ தென்னாட்டின் ஜான்சிராணி வேலுநாச்சியார். ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். இந்தியாவின் முதல் விடுதலை போராட்ட வீராங்கனை யாருன்னு கேட்டால் அதுவும் வேலுநாச்சியார் அவர்கள்தான். வீரமங்கை என்று அழைக்கப்பட்டவரும் வேலுநாச்சியார் அவர்கள்தான். இவ்வளவு சிறப்புகளை உடையவர் தமிழ்த்தாய் வீரமங்கை, தென்னாட்டின் ஜான்சிராணி வேலுநாச்சியார் அவர்கள். இவருக்கு தமிழக அரசு என்னென்ன சிறப்பு செய்திருக்கிறது என்பதை பார்த்தோன்னா இவரை பற்றிய குறிப்பு முடிஞ்சிடும். தமிழக அரசு இவருக்கு மணிமண்டபம் அமைத்திருக்கிறார்கள். எங்கே அமைத்திருக்கிறாங்கன்னா இவர் இறந்த இடமான சிவகங்கையில் இருக்கக்கூடிய சூரக்குளம். எந்த இடம்னா சூரக்குளம். சூரக்குளத்தில் வேலுநாச்சியார் அவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மணிமண்டபம் அமைத்த ஆண்டு ஜூலை 18, 2014. அது மட்டும் இல்லாமல் நடுவண் அரசு இவருடைய பெயரில் டிசம்பர் 31, 2008 அன்று அஞ்சல் தலையும் வெளியிட்டு சிறப்பித்திருக்கிறது. இவ்வளவு சிறப்புகளையும் இவ்வளவு வீரத்தையும் இவ்வளவு தமிழ பெண்களுடைய பெருமையையும் கொண்டவர் தமிழ் வீரத்தாய் வேலுநாச்சியார் அவர்கள். இவரை பற்றிய குறிப்பு இவ்வளவுதான். நம்ம இந்திய தேசிய இயக்கத்தில் பார்க்கும்போது இதைவிட அதிகமான குறிப்பை நம்ம பார்க்கலாம். ஆனால் தமிழில் இவ்வளவு படித்தாலே போதுமானது. எல்லா விதமான புத்தகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா தகவலையும் திரட்டி பார்த்தாலே இவ்வளவு தகவல் தான் இருக்குது. இதை மட்டும் படித்தாலே போதும். நிச்சயமாக இதிலிருந்து மட்டும்தான் நமக்கு கேள்வி வரும். அடுத்த ஒரு மிக முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.